தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா? ஆமா இருக்கு. நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா? இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போறாங்களாமா? அப்படியா? தம்பி கூட அண்ணன் சேர போறதுதான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சிறப்பு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் விவசாய கலைக்கூடம் பெருமிடன் வழங்கும் பொலிட்டிக்கல் ஸ்டார். அகில உலகம் அறிந்த அண்ணனே ஒரு நட்சத்திரமா இருக்கிறதால அண்ணனும் தம்பியும் சேரும் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் கில்லி கிஷோர். எதிர்கால உலகத்தை கட்டமைக்க திரை இயக்குனரா அண்ணனும் திரை நட்சத்திரமா தம்பியும் ஒன்னா சேருவாங்களான்னு தொடங்கி வச்சிருக்காங்க. நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே கவனமா இருக்காங்க. அதுதானே சேரணும்னு விரும்புறாங்களா? என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா வெயிட்டிங். மாநாட்டுல சிறப்பு நிகழ்ச்சியா அண்ணனின் உரை இருக்குமா அல்லது பார்வையாளரா அண்ணனின் பங்கேற்பு இருக்குமான்னு திரைக்கதையில தெளிவாவே சொல்லாம விட்டுருக்காங்க. போவேன், போய் பங்கேற்பேன். அண்ணனும் தம்பியும் ஒன்னா சந்திச்சாங்களா இல்லையான்னு ஒரு தகவல் பரவிட அதற்கான காரணத்தையும் அசால்ட்டா விளக்கி சொல்றாரு நாயகன். நாங்க என்ன கள்ளக்காதல மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசியம் வேண்டிக்கிறாங்க. சந்திச்சா சந்திப்போம், இதுல என்ன இருக்கு? அவர் படப்பிடிப்புல இருக்காரு, வேலையா இருக்காரு, சந்திப்போம். மக்கள் பணியில தீவிரமா இருக்கும் மன்னன் கார்ல வந்தது தப்பான்னு கேட்டு அதிரடி சரவடியா ஒரு பதிலடி கொடுத்து கிளம்பிடுறாங்க அண்ணன். தமிழ் தேசியம்னா என்னென்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு. நாங்கள் கார் வச்சுக்கிறது பொறாமையா இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நாங்கள் நல்லா சட்டை போடுறது, சீமான் பாருங்க சட்டை பிராண்டா போடுறாரு, அதுக்காக போடுறேன்டா, அதுக்காக என்ன தேவை ஒன்று பேசிட்டு அலையிருக்கு பைத்தியக்காரன். மொத்தத்துல பொலிட்டிக்கல் ஸ்டார் எவர் கிரீன் பாலிடிக்ஸ். ஆமா, மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னா வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? பாம்பே அப்படின்னு சொன்னாலே சினிமா செலிபிரிட்டிஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அவங்க ஓட் போடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி யார் யார் வந்திருக்காங்க? சச்சின் அவர்கள் வந்திருக்காங்க, ஹேமா மாலினி அவர்கள் வந்திருக்காங்க. சச்சின் வந்து அவரோட குடும்பத்தோட அவரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கரோட வந்திருந்தாரு. அதே மாதிரி ஹிருத்திக் ரோஷன் வந்திருக்காங்க. ஹிருத்திக் ரோஷனை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பாவோட வந்திருந்தாரு, ஃபேமிலியோட வந்திருந்தாரு. அவரை சுற்றி ஆஸ் யூஷுவலாக வந்து க்ரௌட்ஸ் எல்லாமே வந்து அண்டிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. Study the candidates before you vote. Know what you're voting for. அவர் யார் சட்டையெல்லாம் வந்திருக்காரு? அவர் தான் டைகர் ஷெரஃப். டைகர் ஷெரஃப்னா ஜாக்கி ஷெரஃபோட பையன். ராகுல் பிரீத் சிங்கும் தன்னோட ஓட் வந்து போடுறதுக்காக வந்திருந்தாங்க. ராகுல் பிரீத் சிங்னா தமிழ் படத்துல அந்த என்ன படம், தீரன் அதிகாரம், அதுல நடிச்சிருந்தாங்களா? அது மட்டும் இல்ல, தேவ் அப்படிங்கிற படத்துலயும் அவங்க நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு தமிழ்ல வெயிட்டிங்ல இருக்கு. அவங்க தன்னோட ஓட்டெல்லாம் செலுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப நியூ மாம் அண்ட் டாட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா சொன்ன ரன்வீர் சிங் மற்றும் தீபிகா படுகோனே வந்து வந்திருக்காங்க. அமீர் கானும் தன்னோட ஒய்ஃப் கூட வந்து ஓட் எல்லாம் போட்டிருந்தாங்க. செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓட் போட்டதெல்லாம் காமிச்சிட்டு அங்கிருந்து வெளியே போனாங்க. அவங்க கூட சொன்னாங்க, வாசல்ல இருக்கு நின்று போட்டோ எடுத்துருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி அப்படி போயிருமேன்னு சொன்னாரு. இருந்தாலும் அமீர் கான் வந்து டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இவங்களோட சேர்த்து ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம்ல அப்படியே ஏஞ்சல் மாதிரி கியாரா அத்வானியும் வந்திருந்தாங்க. சித்தார்த் மல்ஹோத்ரா வரல, கூட தனியாக தான் வந்திருந்தாங்க. ஓட்டெல்லாம் போட்டுட்டு அவங்க அப்படியே வெளியே இருக்கலாம், வேற பூத்தா கூட இருக்கலாம். கிச்சன் கேபினட் நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறோம். நாளைக்கு 9:30 மணிக்கு நாங்க உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா, பை பை. பாய்.